ஓப்பனா சொல்றேங்க. இந்த சைட் பொறுத்தவரைக்கும் பார்த்த உடனே என் கையில இன்னைக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா எக்கச்சக்கமா இடத்த வாங்கி போட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. டோட்டலா ஒரு 10 ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க 171 சைட்டா வந்து பிரிச்சிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்ல, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல மெட்ரோ ஸ்டேஷனுங்க. பெங்களூர் மெயின் எலக்ட்ரானிக் சிட்டில எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரியான ப்ராஃபிட் உங்களுக்கு இங்க கோயம்புத்தூர்ல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இது வந்து நம்ம ஓப்பனா 100% சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். நம்ம சைட்டுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு thousands ஆஃப் ரெசிடென்ஷியல் பிளாக்ஸ் இருக்கு. வைடான அப்ரோச் ரோட்ஸ், ப்ராப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியா, பக்காவான கேட்டட் கம்யூனிட்டி. கோயம்புத்தூர் சக்தி மெயின் ரோட்ல சரவணம்பட்டிக்கு அடுத்து குறும்பபாளையம் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வர தூரங்க. என்ஹெச்சே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் இல்ல, நீங்க என்ஹெச் விட்டு இறங்குனீங்கனாலே நீங்க லே அவுட்டுக்குள்ள என்டர் ஆயிடலாம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல பிரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி சைட்டுங்க. நீங்க சைட்டுக்குள்ள என்டர் ஆகும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த ஏரியா செம்ம எலகண்டா பிரீமியமா அவ்வளோ பெரிய பெரிய வீடுங்க இருக்கிற மாதிரியான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ இந்த மாதிரி இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 10.5 ஏக்கர்ல சுபிக்ஷம் கிராண்ட் இப்போதான் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்குங்க. பட் ஒர்க் போக போகவே வந்துட்டு ஸ்டார்டிங் புக்கிங், ஸோ அது வாட்டுக்கு புக்கிங் போயிட்டே இருக்கு. பிகாஸ் சக்தி இந்த என்ஹெச்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால. இன்னொன்று சக்தி மெயின் ரோட நோக்கி இன்னைக்கு எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற எல்லாமே தெரியும். ஓப்பனாக சொல்கிறேங்க, இந்த சைட் பொறுத்த வரைக்கும் பார்த்த உடனே என் கையில இன்னைக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா எக்கச்சக்கமா இடத்த வாங்கி போட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த சுபிக்ஷம் கிராண்ட். சைட்டுக்குள்ள போயிட்டு இது எந்த அளவுக்கு பிரீமியமா டெவலப் பண்றாங்க, எந்த மாதிரியான ஏரியா, இந்த சரௌண்டிங்ஸ் எப்படிப்பட்ட ஏரியா அப்படிங்கிற இன் அண்ட் அவுட் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்றேன். ஸோ கோயம்புத்தூர்ல உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு வீடு இருக்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளுங்க இப்போ. ஸோ பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்க பெங்களூர், சென்னை, மேங்களூர் எங்க இருந்து பார்த்தாலும் சரி, கோயம்புத்தூருக்குள்ள இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றவங்க வித்தின் 1 இயர்க்குள்ள செம்ம ப்ராஃபிட் பார்க்க போறாங்க. ஸோ நீங்களும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி இல்ல கோயம்புத்தூருக்குள்ள வீடு கட்டணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வாங்க சைடுக்குள்ள போயிடலாம். சுபிக்ஷம் கிராண்ட் பொறுத்த வரைக்கும் டோட்டலா ஒரு 10 ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க 171 சைட்டா வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இங்க கொடுத்திருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிரீமியம் கேட்டட் கம்யூனிட்டியில என்னென்ன வேணுமோ அத்தனையும் பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா என்ட்ரன்ஸ் ஆர்ச் கிராண்டா ரெடி ஆயிட்டு இருக்கு. அங்கேயே செக்யூரிட்டி கேபின் கொடுத்துருக்காங்க. 24/7 மேனுவல் செக்யூரிட்டி அங்க இருப்பாங்க. சைட்டை சுத்தியுமே பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க. முக்கியமா இங்க ரோட் ஃபெசிலிட்டி சொல்லியே ஆகணும். என்ட்ரன்ஸ் இந்த ரோடு 40 அடிங்க. மினிமம் ஆரம்பிக்கிறதே வந்துட்டு 30 ஃபீட், 33 ஃபீட், 40 ஃபீட் ரோட்ஸ் தான். அதுக்கு கம்மியா அகலமான ரோடே கிடையாது. ப்ராப்பரான வைட் தார் ரோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரீ பிளான்டேஷன்ஸ், அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட்ஸ் அண்ட் இபி கனெக்ஷன்ஸ். இது போக 2 சைடும் பாருங்க உங்களுக்கு ப்ராப்பரான ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர், இபி, ட்ரைனேஜ், ரோடு என்னென்ன அம்யூனிட்டிஸ் வேணுமோ பேசிக் அம்யூனிட்டிஸ் இம்மீடியட்டாக நீங்கள் வீடு கட்டினாலும் குடியேற அளவுக்கு பர்ஃபெக்டாக கொடுத்துட்டாங்க. இது தவிர பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவுக்கு நீங்கள் குடி வந்தீங்கன்னா ஒரு எலகண்ட் லைஃப் ஸ்டைல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒரு 1.5 ஏக்கரில் பார்க் டெவலப் பண்ணி அங்கே உங்களுக்கு வாக்கிங் ட்ராக் இருக்குது, டர்ஃப் கொடுத்துருக்காங்க, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஜிம், ஓப்பன் ஆடிட்டோரியம், இந்த மாதிரி ப்ரீமியமான எல்லா டெவலப்மெண்ட்ஸுமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இவ்வளவு ப்ரீமியம் அம்யூனிட்டிஸையும் டெவலப் பண்ணி சுபிக்ஷம் கிராண்ட்ல உங்களுக்காகவே சென்ட் 15,75,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய ஷாக் எல்லாம் தேவையில்லைங்க. ஏரியா அப்படிப்பட்ட ஏரியா. ஏன்னா இன்னைக்கு சரவணம்பட்டி எடுத்துக்கோங்க, சென்ட் 20 லட்சம் ரூபாய், 25 லட்சம் ரூபாய் கிட்ட போயிட்டு இருக்கு. அங்கிருந்து இதே சக்தி என்ஹெச்ல டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அடுத்த ஒரு 5வது நிமிஷம், டிராஃபிக்கா இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம், டிராஃபிக் இல்லைன்னா ஒரு 5வது நிமிஷம் நீங்க இந்த என்ஹெச்லேயே டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கே ரீச் ஆயிடலாம். அப்படிப்பட்ட இடத்துல சென்ட் இன்னைக்கு 15,75,000 ரூபாய் அப்படிங்கும்போது இது ப்ராஃபிட்டா இல்லையான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு இன்னைக்கு ரியல் எஸ்டேட் ஃபீல்டுக்குள்ள நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ரெவ்யூ பண்ண ஆரம்பிக்கிறப்போ சரவணம்பட்டி ஏரியால சென்ட் 3 லட்சம் ரூபாங்க. ப்ளஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 25 லட்சம் ரூபாய். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் டைம் பீரியட் தான் எடுத்திருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மெட்ரோ ஸ்டேஷன் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் என்ஹெச்லேருந்து இறங்கின உடனே லே அவுட்லேயுமே கிட்டத்தட்ட எல்லாமே ப்ரீமியமாக டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரோடே 40 அடி, 30 அடி, 33 அடியில் தான் கொடுத்துருக்காங்க. அம்யூனிட்டிஸு இதை விட பெஸ்ட்டாக டெவலப் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரான அம்யூனிட்டிஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. சுற்றி
சுற்றியும் பாருங்களேன் ப்ரீமியமான பெரிய பெரிய ரெசிடென்ஷியல் பிளாக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடு இருக்கும். இப்படியே போனீங்கன்னா ஜஸ்ட் இங்கே பாருங்கள் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலு, அதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குமரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அடுத்து ஒரு 5 நிமிஷத்தில் கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்டு, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லை வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மெட்ரோ ஸ்டேஷனுங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் இது எந்த மாதிரி ஏரியா அப்படின்னு. வித்தின் 1 இயரில் இன்னைக்கு 15 லட்சம் ரூபாய் ரேட்டில் நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட மெட்ரோ ஸ்டேஷன்லாம் வந்து ப்ராசஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஹியூஜ் டெவலப்மெண்ட் இருக்கும் இந்த ஏரியாவில். கிட்டத்தட்ட இன்னைக்கு பெங்களூர் மெயின் எலக்ட்ரானிக் சிட்டியில் உங்களுக்கு ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரியான ப்ராஃபிட் உங்களுக்கு இங்கே கோயம்புத்தூரில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நம்ம ஓப்பனாக 100% சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். அந்த மாதிரியான ஏரியா ப்ளஸ் ஸ்கூல் காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே இட்ஸ் எஜுகேஷ்னல் ஹப்புங்க. அதே மாதிரி ஐடி ஹப். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சரவணம்பட்டினாலே ஐடி ஹப் அப்படிங்கிறது தெரியும். ஸோ கேஜிஐஎஸ்எல் ஐடி பார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர், எஸ்விபி டெக் பார்க் பார்த்தீங்க அப்படின்னா அதே 2.5 கிலோமீட்டர் தான். இன்ஃபோ இன்ஜினியரிங் காலேஜே நீங்கள் வீட்டிலேருந்து நடந்து போகிற தூரத்துலேயே இருக்குது. ஆதித்யா இன்ஜினியரிங் காலேஜ் அதுவுமே ஆல்மோஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஆதித்யாலே ஸ்கூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி டிப்ஸ் குளோபல் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா கேவி மெட்ரிகுலேஷன், இந்தியன் பப்ளிக் ஸ்கூல்னு எக்கச்சக்கமான ஸ்கூல் காலேஜஸ், அதுவும் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்கூல்ஸ் காலேஜுமே இருக்கக்கூடிய ஒரு எஜுகேஷ்னல் ஹப்புங்க. அதிகபட்சமாக நான் இப்போ சொன்ன இந்த ஸ்கூல் காலேஜஸ்ஸு ஐடி பார்க்ஸ் எல்லாம் வித்தின் ஒரு 3 கிலோமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ்லேயே இருக்கும். இதை வந்து நீங்கள் கூகுள் மேப்பில் குறும்பபாளையம்னு டைப் பண்ணி இங்கே என்னென்ன ஸ்கூல் காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சரி, இல்லை பஸ் ஸ்டாப்ஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இன்றைக்கெல்லாம் நான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் குறும்பபாளையம் அப்படின்னு அடித்து பார்த்தீங்கனாலே தெரியும். ஏர்போர்ட்டுக்கு ஜஸ்ட் 10 மினிட்ஸில் ரீச் ஆயிடலாம். இந்த மாதிரி லொக்கேஷனில் இவ்வளோ அம்யூனிட்டிஸும் டெவலப் பண்ணி 1000 பெரிய பெரிய வீடு இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ஏரியா, ஜஸ்ட் என்ஹெச்லேருந்து இறங்கின உடனே சைட்டு. இந்த சைட்டில் சென்ட் 15,75,000 அப்படிங்கிறது ஒர்த்தா இல்லையான்னு நீங்களே டிசைட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் நீங்கள் வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லை இடமா வாங்கணும் அப்படின்னாலுமே இடத்துக்கு உங்களுக்கு 75% வரைக்கும் லோன் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. வீடாக வாங்குறதா இருந்தால் கூட உங்களுக்கு 75 lakhs ஆன்வர்ட்ஸ் 2 BHK பிளான் பண்ணியிருக்காங்க. இல்லை 3 BHK மூவ் பண்ணணும் அப்படின்னா அப் டு 95 lakhs வரைக்கும் இவங்களோட பிளான் இப்போ போயிட்டுருக்கு. அதுலேயும் 90% வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. இல்லை உங்களுக்கு கஸ்டமைஸ்டு பிளான் இருக்குது, ஏன்னா இந்த ஏரியா ஐடி ஹப் இல்லை நான் சொன்ன மாதிரி எஜுகேஷன் ஹப் அப்படிங்கிறதுனால எங்கெங்கேயோ இருந்து இங்கே வந்து வேலை பார்க்குறவங்க தங்கி படிக்கிறவங்களுக்கான ரெசிடென்ஷியல் நீட் அப்படிங்கிறது அதிகங்க. கிட்டத்தட்ட என்னோட ஐடியா சொல்கிற ஒரு 10 சென்ட் ஒட்டுக்க வாங்கி போட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலில் மட்டும் நீங்கள் ஒரு வீடை கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் பேசிவாக மாதம் ஆச்சுன்னா உங்களுக்கு கைக்கு வந்து நிற்கும். அந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இடமா வாங்கி போட்டுட்டு நான் ஃப்யூச்சரில் சேல் பண்ணணும் அப்படின்னாலுமே வித்தின் 1 இயரில் செம்மையான ஒரு ரேட் இன்க்ரிமெண்ட் இருக்கும். நல்ல ஒரு அப்ரிசியேஷன் இருக்கிற மாதிரியான ஒரு ஏரியா தான். ஸோ தட் மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் என்ஹெச்சுக்கு மேலேயே, அதுவும் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லலாம் இதுக்கு மேலே கிடைக்காதுங்க. ப்ரைஸ் கம்பேர் பண்ணுறப்ப வர்த்து, இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் 100% வர்த்து, நல்ல ப்ரீமியம் லொக்கேஷன், என்ஹெச்சுக்கு பக்கத்தில், சென்ட் 15,75,000. ஸோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் நேரில் விசிட் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் அண்ட் சைட் பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுக்குறோம். கால் பண்ணிவிட்டு சீக்கிரமாக விசிட் பண்ணுங்கள். முக்கியமாக ப்ரீ புக்கிங் போயிட்டுருக்கு. இப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கார்னர் சைட்டு, வடக்கு, கிழக்கு, இந்த மாதிரி எல்லா சைட்ஸுமே இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரமாக விசிட் பண்ண முடியுமோ விசிட் பண்ணிடுங்க. சக்தி என்ஹெச்சில் இறங்கினதுலேருந்து நம்ம சைட்டுக்குள்ளே வரக்கூடிய ப்ராப்பரான ஒரு அப்ரோச் ரோடுங்க இது. எதுக்காக இங்கே நின்று நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சைட்டுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே ஒரு thousands ஆஃப் ரெசிடென்ஷியல் பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அத்தனையுமே வந்து இந்த மாதிரி ப்ரீமியமாக இருக்கும். 2 பக்கமுமே பாருங்களேன் எவ்வளோ ப்ரீமியமான ரெசிடென்ஷியல் பிளாக்ஸ்னு. ரோடுமே அரௌண்ட் இங்கே ஆரம்பிச்சதுலேருந்து சைட்டோட என்ட்ரன்ஸ்லேருந்து ஃபுல்லாகவே இந்த 40 feet வைட் ரோட்ஸ் தான் இருக்குது. இப்போ 2 சைடும் இருக்கக்கூடிய வீடுங்களில் பாருங்கள் எல்லாருமே கார் நிறுத்தியிருக்காங்க ரோட்டில். அப்போ கூட உங்களுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2 லாரிலாம் வந்து ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வைடான அப்ரோச் ரோட்ஸு, ப்ராப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியா, பக்காவான கேட்டட் கம்யூனிட்டி தான் சுபிக்ஷம் கிராண்ட்.